ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 29/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கம யுகம், சகஜ பிராப்திக்கான யுகம். சங்கம யுகம், சகஜ பிராப்திக்கான யுகம். இன்று இரக்க மனமுடைய பெரிய இதயமுள்ள தந்தை தன்னுடைய பெரிய இதயம் வைத்திருக்கும், இதயபூர்வமாக குஷியில் இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எப்படி பாப்தாதா எப்பொழுதுமே பரந்த உள்ளமுடையவர், எல்லைக்கு அப்பாற்பட்ட இதயம் வைத்திருப்பவர். ஆகையினால அனைவருடைய இதயத்தை பறிக்கும் திலாராம் என்று இருக்கிறார். அதே மாதிரியே குழந்தைகளும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இதயம், பரந்த இதயம், கொடுக்கும் தன்மையுடைய இதயம் வைத்திருப்பவர்கள். எப்பொழுதும் இதயத்தினுடைய குஷி மூலம் உலகை குஷிப்படுத்துறாங்க. நீங்கள் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள்தான். உலகத்துக்கு ஆதாரமானவங்க. நீங்கள் அனைவரும் விழித்தெழுந்து சுடர்விடும் ஜோதிகளாக ஆகிறீங்க அப்படின்னா உலகத்தினரும் விழித்தெழுறாங்க. நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உலகமும் தூங்குது. உங்கள் அனைவரினுடைய ஏறும் கலை ஆகிறது என்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்பட்டுடுது. அனைவருக்கும் சக்திக்கு ஏற்றபடி, நேரத்துக்கு ஏற்றபடி முக்தி மற்றும் ஜீவன் முக்தி பிராப்தி ஆகுது. நீங்கள் உலகின் மேல் ராஜ்யம் செய்கிறீங்க அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களும் முக்தியினுடைய நிலையில இருக்கிறாங்க. உங்களுடைய ராஜ்யத்தின் காலத்தில் 3 உலகங்களிலும் துக்கம், அசாந்தியின் பெயர் அடையாளம் இருப்பது கிடையாது. அந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களையும் தந்தை மூலமாக சுகம் சாந்தியின் அஞ்சலியை பெற வைக்கிறீங்க. அதே அஞ்சலி மூலமாக நீண்ட காலமாக முக்தி அடையணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் அனைவருடையதும் நிறைவேறிடுது. அந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களுக்கு உலகத்துக்கு தேவையான சக்தியை பிராப்தியாக அடைய செய்யும் நீங்கள் சுய பிராப்தி சுரூபமானவர் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபு. ஏன் அப்படின்னா நேரடியாக அனைத்து பிராப்திகளையும் வழங்கக்கூடிய வல்லல், அனைத்து சக்திகளை கொடுப்பவர், ஒரு நொடியில அனைத்து அதிகாரங்களையும் வரமாக வழங்கும் வல்லல், சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்குபவர், அழியாத தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கீங்க. அந்த மாதிரி அதிகாரி ஆத்மாக்களுக்கு தமது அதிகாரத்தை நினைவு செய்து எப்பொழுதும் ஆன்மீக சிரேஷ்ட போதை மற்றும் குஷி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளம் உள்ளவங்க ஏதாவது எல்லைக்கு உட்பட்ட பிராப்தியின் பக்கம் தன் உள்ளம் ஈர்க்கப்படவில்லையே. எப்பொழுதும் சகஜ பிராப்தியினுடைய அனுபவியாளராக ஆகியிருக்கீங்களா, அல்லது அதிகம் கடின உழைப்பு செய்த பிறகு சிறிதளவு பலனை அடைகிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. தற்சமயம் பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்துவதற்கான பருவமாகும். ஒரு சக்திசாலியான எண்ணம் மற்றும் காரியம் செஞ்சீங்க மற்றும் ஒரு விதை மூலமாக பல மடங்கு பழத்தை அடைந்தீங்க. பருவ காலத்தினுடைய பழம் அப்படின்னா சகஜமாக பழத்தை பிராப்தி செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். பழம் அனுபவம் ஆகுதா, அல்லது பழம் உருவாவதற்கு முன்பாகவே மாயாங்கிற பறவை பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட விடவில்லையே, அந்த அளவு கவனம் இருக்குதா? அல்லது கடின உழைப்பு செஞ்சு, யோகா செஞ்சு, படிப்பையும் படித்து சக்திக்கு ஏற்ற மாதிரி சேவையும் செஞ்சிருந்தோம், எவ்வளோ பிராப்தி ஆகணுமோ அவ்வளோ ஆகவில்லையா? இருக்க வேண்டியதோ எப்பொழுதுக்குமாக வேண்டும். ஏன் அப்படின்னா ஒன்றுக்கு பல மடங்கு அப்படின்னா எண்ணிக்கை செய்ய முடியாத பலன் பிராப்தி ஆச்சு இல்லையா? இருந்தும்
எப்பொழுதும் இருப்பதில்லை. எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இருப்பதில்லை. அதுக்கான காரணம் எண்ணம், செயல் அப்படிங்கிற அந்த விதை சக்திசாலியாக இல்லை. சூழ்நிலை அப்படிங்கிற அந்த நிலம் சக்திசாலியா இல்லை. அல்லது நிலமும் விதையும் சரியாக இருக்குது, பழமும் உருவாகுது. ஆனா நான் செஞ்சேன் அப்படிங்கிற இந்த எல்லைக்கு உட்பட்ட எண்ணம் மூலமா பிஞ்சை பழமாக எண்ணி உண்டுடுறீங்க. மற்றும் மாயாவினுடைய விதவிதமான பிரச்சனைகள், சூழ்நிலை, தீய சேர்க்கை, மற்றவர்கள் சொல்லும் வழி, மேலும் மனம் சொல்லும் வழி, வீணான எண்ணம் என்ற பறவை பழத்தை அழிச்சிடுது. ஆகினால பழம், அதாவது பிராப்திகள் மூலம் கிடைக்கும் அனுபவங்களினுடைய பொக்கிஷத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராகவே இருந்துடுறாங்க. அந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாக்களின் வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தையே தெரியல, ஏன் இப்படி ஆச்சு என்பதுதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வீணான கடின உழைப்பு செய்பவர்களோ இல்லைதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நீங்க சகஜ யோகிகள் இல்லையா? சகஜ பிராப்தியின் பருவ காலத்துல ஏன் கடின உழைப்பு செய்றீங்க? ஆஸ்தி இருக்குது, வரதானம் இருக்குது, பருவமும் அதாவது சீசனும் இருக்குது, பெரிய பரந்த உள்ளம் படைத்த வள்ளலும் இருக்கிறார், பரந்த மனமுடைய பாக்கியத்தை உருவாக்குபவரும் இருக்கிறார். இருந்தும் கடின உழைப்பு ஏன்? எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு கடின உழைப்பு இருக்க முடியாதே. எண்ணத்தை வச்சாங்க, உடன் வெற்றியும் கிடைச்சது. விதி அப்படிங்கிற பொத்தானை அழுத்தினீங்க மற்றும் சித்தி பிராப்தி ஆச்சு. அந்த மாதிரி நீங்கள் சித்தி சுரூபமானவர்கள் இல்லையா? அல்லது கடின உழைப்பு செய்து களைப்படைந்து விடுறீங்களா? கடின உழைப்பு செய்வதற்கான காரணம் என்ன? சோம்பல் மற்றும் அலட்சியம். நினைவு சொரூபம் அப்படிங்கிற இந்த கோட்டைக்கு உள்ளே இருப்பது இல்லை. மேலும் கோட்டைக்கு உள்ளே இருந்து கொண்டும் ஏதாவது சக்தியின் பலகீனம்ங்கிற வாசலை அல்லது ஜன்னலை திறந்துடுறீங்க. ஆகையினால மாயாவுக்கு வாய்ப்பு கொடுத்துடுறீங்க. எந்த சக்தியினுடைய குறை இருக்குது, அதாவது எந்த பாதை திறந்திருக்குது அப்படின்னு சோதனை செய்யுங்க. எண்ணத்துல கூட திடத்தன்மை இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாதை திறந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. ஆகவே தான் நன்றாகத்தான் இருக்கிறோம், அனைத்து நியமங்களையும் கடைபிடிக்கிறோம், ஸ்ரீமத் படி நடந்துக்கிறோம், ஆனால் குஷியுடனும் திடத்தன்மையுடனும் இல்லை. நியமப்படி செல்லத்தான் வேண்டும். பிராமண பரிவாரத்தினுடைய சமுதாய மரியாதைக்கு வசமாகி என்ன சொல்வாங்க, என்ன நினைப்பாங்க? இந்த கட்டாயத்தினால மற்றும் பயத்தினால நியமத்தை பாலனை செய்து கொண்டிருக்கவில்லையே. திடத்தன்மையினுடைய அடையாளம் என்ன? வெற்றிதான் இல்லையா? எங்கு திடத்தன்மை இருக்குதோ அங்கு வெற்றி இல்லை என்பது இருக்கவே முடியாது. எது எண்ணத்துல கூட இருந்திருக்கவில்லையோ அது பிராப்தி ஆகும். அதாவது எண்ணத்தை விட பிராப்தி அதிகமாக இருக்கும். தற்சமயம் சகஜமாக அனைத்து பிராப்திகளையும் அடையும் யுகம். ஆகையினால எப்பொழுதும் சகஜ யோகி ஆகுக என்பதனுடைய அதிகாரியாக மற்றும் வரம் பெறுபவராக ஆகுங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாஸ்டர் சர்வ சக்திவானாகியும் கடின உழைப்பு செஞ்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆகிய என்ன செஞ்சீங்க? கடின உழைப்பிலிருந்து விடுவிக்கக்கூடிய கடினத்தை சுலபமாக ஆக்கக்கூடிய தந்தை கிடைச்சிருக்கிறார். இருந்தும் கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்குதா? சுமையை தூக்கிடுறீங்க இல்லையா? ஆகினால கடின உழைப்பு செய்கிறீங்க, சுமையை விட்டுடுங்க. லேசானவராக ஆகிட்டீங்க அப்படின்னா பரிஸ்தாகி பறந்துகிட்டே இருப்பீங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் உள்ளத்தால் குஷியாக இருக்கும், எப்பொழுதும் சகஜமாக பலனை பிராப்தி செய்யும் சொரூபமான, எப்பொழுதும் வரமளிக்கும் வள்ளல் மூலம் வெற்றியை அடையக்கூடிய வரம் பெற்றிருக்கும் வாரிசு குழந்தைகளுக்கு திலாராம் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு
திலாராம் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு சந்திப்பு, பஞ்சாப் மண்டலம். பாப்தாதா கேட்குறாங்க, நீங்கள் அனைவரும் சுயதரிசன சக்கரதாரியா அப்படின்னு. சுய தரிசன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குதா? எங்கு சுயதர்சன சக்கரம் இருக்குதோ அங்கு அனைத்து தடைகளில் இருந்தும் விடுபட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா சுயதர்சன சக்கரம் மாயாவின் தடைகளை அழிக்கக்கூடியது. எங்கு சுயதர்சன சக்கரம் இருக்குதோ அங்கு மாயா இல்லை. தந்தையினுடைய குழந்தை ஆனீங்க மற்றும் சுயத்தினுடைய தரிசனம் ஆச்சு. தந்தையினுடைய குழந்தை ஆவது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயதர்சன சக்கரதாரியாக ஆவது. அந்த மாதிரி சுயதர்சன சக்கரதாரி தான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்க. ஏன் அப்படின்னா தடைகளை அழிக்கிறவங்க. விக்ன விநாசக் என்று கணேசரை சொல்றாங்க. கணேசருக்கு எவ்வளோ பூஜை நடக்குது, எவ்வளோ அன்போடு பூஜை செய்கிறாங்க, எவ்வளவு அலங்கரிக்கிறாங்க, எவ்வளவு செலவு செய்கிறாங்க. அந்த மாதிரி நான் விக்ன விநாசக் அப்படிங்கிற இந்த எண்ணமே தடைகளை அழிச்சிருது. ஏன் அப்படின்னா எண்ணம் தான் சொரூபத்தை உருவாக்குது. தடை இருக்குது என்று கூறுறதுனால தடை சொரூபமாக ஆயிடுறாங்க. பலகீனமான எண்ணத்தினால பலகீனமான உலகத்தின் படைப்பு ஆயிடுது. ஏன் அப்படின்னா ஒரு எண்ணம் பலகீனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னால அநேக பலகீனமான எண்ணம் உருவாயிடுது. ஒரு ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற அந்த எண்ணம் அநேக ஏன் என்ன அப்படிங்கிறதை கொண்டு வருது. நான் மகாவீர், நான் சிரேஷ்ட ஆத்மா அப்படிங்கிற சக்திசாலியான எண்ணம் உருவாச்சு அப்படின்னா படைப்பும் அந்த மாதிரி சிரேஷ்டமாக இருக்கும். எப்படி எண்ணமோ அப்படி படைப்பு. இவை அனைத்தும் எண்ணத்தினுடைய விளையாட்டு. ஒருவேளை குஷியான எண்ணத்தை படைச்சிங்க அப்படின்னா அந்த நேரமே குஷிக்கான சூழ்நிலை அனுபவம் ஆகும். துக்கமான எண்ணத்தை படைச்சிங்க அப்படின்னா குஷியினுடைய சூழ்நிலையிலும் துக்கமான சூழ்நிலையாக அனுபவம் ஆகும். குஷியினுடைய அனுபவம் ஆகாது. ஆகையினால சூழ்நிலையை உருவாக்குவது, படைப்பை படைப்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. சூழ்நிலையை உருவாக்குவது, படைப்பை படைப்பது நம்முடைய கையில் தான் இருக்கு. திடமான எண்ணத்தை வச்சிங்க அப்படின்னா தடை சூமந்திரம் ஆயிடும். ஒருவேளை இது நடக்குமா அல்லது நடக்காதா தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா மந்திரமும் வேலை செய்யாது. எப்படி ஏதாவது டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னா டாக்டரும் முதல்ல உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோதான் மிக நல்ல மருந்தாக இருந்தாலும் ஒருவேளை நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த மருந்தினுடைய பாதிப்பும் ஏற்படாது. அது அழியக்கூடிய விஷயம். இங்கு இருப்பது அழியாத விஷயம். ஆகினால நீங்கள் நிரந்தரமான விக்ன விநாசக ஆத்மாக்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்கள். இப்பொழுது கூட உங்களுக்கு எந்த ரூபத்தில் பூஜை நடந்துட்டு இருக்குது. இந்த கடைசி ஜென்மம் விகார ஜென்மமான காரணத்தினால இந்த ரூபத்தினுடைய நினைவு சின்னத்தை வைப்பதில்லை. ஆனால் ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய நினைவு சின்னம் இருக்குது. ஆகையினால எப்பொழுதும் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான், விக்ன விநாசக், சிவனுடைய குழந்தை கணேசர் என்று புரிந்து நடந்துக்குங்க. தெரியலை அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தையே உருவாக்குறீங்க அப்படின்னா இந்த பலகீனமான எண்ணத்தின் காரணத்தினால தான் மாட்டிக்கிறீங்க. ஆகையினால எப்பொழுதும் குஷிங்கிற ஊஞ்சல்லாம் ஆடக்கூடிய அனைத்து தடைகளையும் அழிப்பவராக ஆகுங்க. அனைவரின் கடினங்களை சுலபமாக ஆக்குபவர் ஆகுங்க. இதற்காக திடமான எண்ணம் மற்றும் டபுள் லைட்டாக மட்டும் இருக்கணும். என்னுடையது எதுவுமே இல்லை, அனைத்தும் தந்தையினுடையது. எப்பொழுது சுமையை தன்மேல் வைக்கிறீங்களோ அப்போ அனைத்து விதமான தடை வருது. என்னுடையது இல்லை அப்படின்னா தடையற்றவர், என்னுடையது இருக்குது அப்படின்னா தடைகளினுடைய வலை. அந்த மாதிரி நீங்கள் தடைகளை அழிக்கும் விக்ன விநாசக் தந்தையினுடைய காரியமும் இதுவே தான் இல்லையா? எது தந்தையினுடைய காரியமோ அது குழந்தைகளினுடைய காரியம். எந்த ஒரு காரியத்தையும் குஷியோடு செஞ்சீங்க அப்படின்னா
அந்த நேரம் தடை இருக்காது. எனவே மிகவும் குஷியுடன் காரியத்தில் பிஸியாக இருங்க. பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மாயா வராது அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்து பாபா கேட்குறாங்க, நான் சதா மின்னி கொண்டிருக்கும் வெற்றி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதா அப்படின்னு. இன்று வரையிலுமே இந்த ஆகாயத்து நட்சத்திரங்களை அனைவரும் எவ்வளவு அன்போடு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா வெளிச்சம் கொடுக்குது, மின்னி கொண்டு இருக்குது. எனவே மிகவும் பிரியமானதாக அனுபவம் ஆகுது. பாபா சொல்கிறாங்க, நீங்களும் மின்னி கொண்டிருக்கும் வெற்றி நட்சத்திரம். வெற்றியை அனைவரும் விரும்புவாங்க. சிலர் இந்த காரியம் வெற்றி அடையணும் என்று கூறி பிரார்த்தனையும் செய்வாங்க. வெற்றியை அனைவரும் வேண்டும் என்பார்கள். மேலும் நீங்கள் வெற்றியின் நட்சத்திரமாக ஆயிட்டீங்க. உங்களுடைய ஜட விக்கிரகங்கள் கூட இன்று வரையிலும் வெற்றி அடைவதற்கான வரதானத்தை கொடுக்குது. அப்படின்னா நீங்கள் எந்தளவு மகான், எந்தளவு உயர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த போதை மற்றும் நிச்சயத்தில் இருங்கிறாங்க பாபா. வெற்றிக்கு பின்னால் ஓடக்கூடியவர்களாக இல்லாமல் மாஸ்டர் சர்வசக்திவான், அதாவது வெற்றி சொரூபமானவர். வெற்றி உங்கள் பின்னால் தானாக வரும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க, சேவையின் சேத்திரத்தில் சுய சேவை மற்றும் அனைவரின் சேவையில் சமநிலை வைக்கக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுக. மாயாவை வென்றவராக ஆகணும் அப்படின்னா இந்த சேவை சேத்திரத்தில் சுய சேவை மற்றும் அனைவருடைய சேவையில் சமநிலை வைக்கணும். அனைவருடைய சேவையின் கூடவே முதல்ல சுய சேவை அவசியம். இந்த சமநிலை எப்பொழுதும் சுயத்தில் மற்றும் சேவையில் முன்னேற்றத்தை பிராப்தி செய்விக்குது. ஆகையினால சேவையின் சேத்திரத்தில் அங்கங்கே ஓடி சேவை செய்து கொண்டே 2 விஷயங்களுடைய சமநிலை வச்சிங்க அப்படின்னா மாயாவை வென்றவராக ஆயிடுவீங்க. சமநிலை வைக்கிறதுனால அதிசயம் ஏற்படுது. இல்லை அப்படின்னா சேவை களத்தில் வெளிமுகமாக இருக்கிற காரணத்தினால அதிசயம் நடப்பதற்கு பதிலாக தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய பாவ சுபாவத்தினுடைய மோதல் வந்துடுது. சேவையின் ஓட்டத்தில் மாயா புத்தியை அங்கங்கு ஓட வச்சிடுதுங்கிறாங்க பாபா. அடுத்தது ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய விசேஷங்களின் விதைக்கு சர்வ சக்திகள் அப்படிங்கிற அந்த நீர் பாய்ச்சி பலன் கொடுப்பதாக ஆக்குங்கிறாங்க. தன்னுடைய விசேஷங்களினுடைய விதைக்கு சர்வ சக்திகள்ங்கிற நீரை பாய்ச்சி பலன், அதாவது பழம் கொடுப்பதாக ஆக்குங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.